அடித்து நொறுக்கப்பட்ட விலையில் சங்கராவும் காளாவுங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. புரட்டாசி ஸ்பெஷல்னே சொல்லலாம். சங்கராலாம் பாருங்கள், ரொம்ப பொடி சங்கரா கிடையாது, எல்லாமே மீடியம் சைஸ் தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா. இன்றைக்கி விலை ரொம்ப கம்மி. சும்மா எப்படி இருக்கான்னு பாருங்கள், அப்படியே ரோஸ் கலர், அப்படியே ஷைனிங்காக. இவன்லாம் என்னங்க, என்ன பாருங்க அப்படின்னு ஒருத்தர் தட்டில் உட்காந்துருக்கான் பாருங்கள். தட்டு பெருசுக்கு இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு தித்திப்பாக இருக்கும். நம்ம குழம்பு வச்சோம்னா நாகப்பட்டினம் சங்கராவுக்கே உரிய ஒரு தன்மை என்னென்னா தித்திப்பு சுவை கொடுக்குங்க. குழம்பாக இருந்தாலும் சரி, வறுவலாக இருந்தாலும் சரி. அடுத்தது நெத்திலிங்க. நம்ம இந்த ஒன்றே ஒன்று கிடக்கு பாருங்கள், அது பால் விட்டாங்க. அந்த மீனை மட்டுமே தனியாக கேட்குறோம், அது கிடைக்கல உங்களுக்கு. நெத்திலியை பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க. இன்னும் நான் ஐஸு தண்ணிக்குள்ளேயே போடல, அப்போயே எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் மாதிரி மின்னுவான். இதுவும் விலை கம்மிங்க. அடுத்தது கொடுவா. சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள். எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. முரட்டு கொடுவா வேணுமா, இல்லை சின்ன கொடுவா வேணுமா, எந்த கொடுவா வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் போன்லெஸ் போட்டாலும் சரி, ரவுண்டு பீஸு போட்டாலும் சரி, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழம்பு வச்சா கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இதுவே அவ்வளோ நெய்யாக இருக்கும். அடுத்தது காளா, இந்தியன் சாலமன். இதில் ஒமேகா 3 அதிகம். இது சத்து நிறைஞ்ச ருசியான மீனுங்க. இது நடுமுள்ளு மட்டும்தான். இது குழம்பு வச்சாலும் சரி. அது எல்லாமே சின்ன காளா, இது பெரிய காளாங்க. காளாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. காளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸுமே ருசியாக இருக்கும். சின்ன காளா வாங்கினீங்கன்னா க்ராஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, சின்ன காளா விலை கம்மி. அடுத்தது கிழங்காங்க. சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள், அவ்வளோ சைஸாக. கிலோவுக்கு வெறும் 18 தாங்க. இது குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது நண்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்கானுங்க. ஆண் நண்டெல்லாம் சும்மா ப்ளூ கலராக, சும்மா சைஸாக, இல்லை மீடியம் சைஸாக வேணாலும் இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி சென நண்டெல்லாம் அப்படியே தித்திப்பாக இருக்குங்க. நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா எப்பொழுதுமே நண்டில் ரொம்ப சென நண்டு தாங்க பயங்கர ருசி. அடுத்தது பெண் நண்டு, அடுத்தது ஆண் நண்டுங்க. கலரை வச்சு ஒரு நண்டை முடிவு பண்ணாதீங்க. வெள்ளையாக இருந்தால் தான் ருசி அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா நண்டுமே அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் சென நண்டு, அதுவும் இந்த மாதிரி சென நண்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். அடுத்தது இறாலுங்க. இறாலே நம்ம 2 வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம். இது கடல் இறால். எப்படி இருக்குது பாருங்கள், எஸ்ஸன்னும் கலந்தானும் கலந்தது. குழம்பும் நீங்கள் வைக்கலாம், 65 மாதிரியும் போடலாம். இது அடுத்த வெரைட்டிங்க. இல்லை நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு பாருங்களேன். இறால்லையும் கோலா உருண்டை அவ்வளோ சுவையாக இருக்குங்க.